சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இன்றைய திருப்பலியானது இன்று தனது 12வது பிறந்த நாளை கொண்டாடும் ரிவா நட்சத்திரா அவளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து உடல் உள்ள சுகம் வேண்டியும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் சிறந்து விளங்க வேண்டி ஜேம்ஸ் செம்மறி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். வெளிநாடு செல்லும் திரு பிரசாந்த் அவருடைய வெளிநாட்டு பயணம் நல்ல முறையிலே அமையவும், இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகும். இன்று தன்னுடைய 5வது பிறந்தநாளை கொண்டாடும் டி ஆடன் டேவிஸ் ஞானத்திலும் அறிவிலும் இறை அன்பிலும் சிறந்து விளங்க வேண்டியும், திருவாளர் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாருங்கள், வந்து என்னில் இளைப்பாருங்கள். சுமை தாங்கியாக உங்களுடைய வாழ்விலே நான் இருக்கிறேன், இருப்பேன், இருக்க போகிறேன் என்று ஆண்டவர் என்று நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? பலவிதமான சுமைகளை தாங்கி வருத்தப்பட்டு கஷ்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள், வந்து இளைப்பாருங்கள். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய சுமைகளை நாமே சுமக்க பழகி அந்த சுமைகளை ஆண்டவரிடம் இறக்கி வைக்க தவறிய அந்த தருணங்கள் நம்முடைய வாழ்விலே சுமை தாங்கியாம் இயேசுவை முழுமையாக நம்ப தவறிய, நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை இழந்து வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரோடு பேச வேண்டிய நேரங்களிலே நாம் ஆண்டவரோடு பேசாமல் உரையாடாமல் நம்முடைய வாழ்விலே ஒரு ஏனோதனமான ஒரு வாழ்வு வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோ. தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித புனவென்னூரின் விண்ணக பிறப்பு விழாமை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. அந்நாளில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கனானியர், இந்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார்.
இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அரும் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரைச் சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருகச் செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்களாக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனத்தை மாற்றினார். எகிப்தியரின் மனத்தை மாற்றினார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே
எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். வாருங்கள், என்னில் இளைப்பாறுங்கள், சுமை தாங்கியாக நான் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறேன். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மோசேக்கும் கடவுளுக்கும் நடந்த ஒரு அழகான உரையாடல். நேற்றைய முதல் வாசகத்திலே எரியும் புதரிலே மோசேயை அழைத்த கடவுள் அவருக்கு ஒரு மிக முக்கியமான பணியை கொடுக்கின்றார். நீ போய் பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தலில் இருக்கிற அந்த மக்களை மீட்டு வா என்று மோசேயிடம் யாவை கடவுள் சொன்ன பொழுது மோசேவுக்கு ஒரு பயம். என்னவென்றால், எங்கிருந்து தப்பித்து வந்தாரோ அங்கேயே கடவுள் அவரை திருப்பி போக சொல்கிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பரிதாபம். நமக்கு நன்றாகவே தெரியும், வீட்டை விட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு ராஜ மரியாதையோடு வீட்டை விட்டு வெளியே வருகின்றார். கொலை செய்துவிட்டு கொலை பயத்திலே வந்து தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ தப்பினோம், பிழைத்து விட்டோம் என்ற ஒரு நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே முட்செடி நடுவிலே ஆண்டவர் அவரை அழைத்து நீ போ என்று சொல்கிறார். அப்போது மோசே கடவுளை பார்த்து என்ன கேட்கிறார்? நான் போய் சொல்லுகிறேன், பிரச்சனை இல்லை. நான் அந்த மக்கள் கேட்கிற பொழுது நான் என்ன சொல்வேன், என்ன சொல்வது? நாம் பார்க்கிறோம், கடவுளுக்கு பல பெயர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யாவே, இலோகி என்று இப்படி பல பெயர்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருமே தங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ப கடவுளுக்கு பல பெயர்களை கொடுத்தார்கள். ஆனால் கடவுள் என் பெயர் என்று சொன்ன இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல மட்டும்தான் கடவுள் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, எனக்கு இணை நானே, தமக்கு இணை நானே என்று ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே தன்னை வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறோம். இதில் பிடிச்சமான காரியம் என்னன்னா, கடவுளோடு மோசே பேசியது. மோசையிடம் பேசிய கடவுள் நம்மிடம் பேச மாட்டாரா? மோசையிடம் பேசிய கடவுள் கண்டிப்பாக நம்மோடு பேசுவார், கண்டிப்பாக பேசுகிறார். ஆனால் இதுதான் கடவுளுடைய குரல் என்று நாம் கேட்டு பழகாததுனால நமக்கு இதுதான் கடவுளுடைய குரல் என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அன்புக்குள்ளே, உதாரணமாக ஒரு ஃபோன் ரிங்டோன் வச்சுக்கோங்க வைங்களேன். நமக்கு பிடித்தமான ரிங்டோன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வச்சுருப்பான். எனக்கு பிடித்தமான ஒரு ரிங்டோன் மாதரசி தாய், அந்த பாட்டு நான் ரிங்டோனை வச்சுருந்தேன். என்னை போல் நிறைய பேர் நீங்களும் வச்சுருந்தீங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கிற பொழுது என் ஃபோன் அடிக்கிற பொழுது நம்ம அறியாமலே போய் எல்லாருமே அந்த ஃபோனை தேடுவோம். அல்லது மற்றவங்களுடைய ஃபோன் அடிக்க போது நான் என்ன அறியாமலே என்னுடைய பாக்கெட்டில் நான் கைவிட்டு ஃபோன் எடுக்க முயற்சிப்பேன்.
ஏன்னா அது நமக்கு பழகி போன ஒரு 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 குரல். ஆக நம்முடைய வாழ்வில் கூட அன்புக்கிறவர்களே, நமக்கு கடவுளுடைய குரல் கேட்கவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்? அந்த குரல் நமக்கு பழக்கப்படாதது. we are not used with that voice. அந்த குரல் பழக்கப்படாததால் தான் நாம் அவர் பேசுவதை நம்மால கேட்க முடியலை. பல நேரங்களில் நாம் சொல்வது, ஆண்டவரே என் ஜெபம் உன்னுடைய காதிலே எட்டவில்லையா? அன்புக்குரியவர்களே, விவிலியம் மிக அழகாக தெளிவாக சொல்கிறது. திருப்பாடல் 94:15 மிக அழகாக சொல்கிறது, செவியை பொருத்தியவர் கேட்காமல் இருப்பாரோ, கண்ணை கொடுத்த ஆண்டவர் காணாமல் இருப்பாரோ. ஆக மோசையை அந்த பார்வோன் மன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய கடவுள் அவருக்கு சுமையே இல்லாத வாழ்வுக்கு அழைத்து கொண்டு போகிறாரா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் அந்த கடவுள் அவருடைய வாழ்விலே ஒரு சுமை தாங்கியாக இருந்து அவரை வழிநடத்த போகிறார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை யாவை கடவுள் மோசைக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்ற வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆக இயேசு நம்முடைய வாழ்விலே ஒரு சுமை தாங்கியாக, நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், வருத்தங்கள், சோதனைகள் வேலையை நாம் சந்தித்து இந்த சுமைகளை என்னால் தாங்க முடியவில்லை என்று நினைக்கிற அந்த வேலையிலே சுமை தாங்கிய இயேசு நம்முடைய சுமைகளை தாங்க காத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய தலைமுறை பார்த்திராத நீண்ட கால சோதனைகள், நீண்ட கால சுமைகள், நீண்ட கால வேதனைகள், இவைகளை அனுபவித்துக் கொண்டே நாம் இருக்கின்றோம். ஏறக்குறைய 1.5 வருடங்களுக்கு மேலாக இந்த பெருந்தொற்று என்ற சுமை, இந்த பெருந்தொற்று சுமையோடு இணைந்து பல சுமைகள், கடன் சுமை, நோய் சுமை, வீட்டிலும் பணியிடங்களில் வரக்கூடிய சுமைகள், தனிமை என்ற சுமை, விரக்தி என்ற சுமை, வேலை இழப்பு போன்ற சுமைகள், மன வாழ்விலே சந்தேகம் என்ற சுமைகள், அது மட்டுமல்ல பண ஆசை, பொறாமை, காரணமற்ற கோபம், வெறுப்பு, ஈகோ போன்ற சுமைகள். இதன் காரணமாக மனமுறிவு, ஓயாத உழைப்பு, மோசடி, தில்லுமுல் இவற்றால் வரக்கூடிய பலவிதமான சுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சுமந்து நம்முடைய வாழ்விலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக பூகம்பம் அல்லது சுனாமி இப்படிப்பட்ட இயற்கையின் தாக்குதல் வருகிற பொழுது ஒரு சில இடங்களை மட்டும்தான் அது தாக்கும். ஆனால் இந்த கொரோனா என்ற இந்த பெருந்தொற்றின் காரணமாக உலகமே இந்த துயரத்திலே இருக்கிறது, இந்த சுமையை தாங்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த நோயின் காரணமாக நீங்கள் சுமக்கக்கூடிய சுமைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் சுமக்க உங்களுக்காக காத்திருக்கிறேன். மிக அழகாக இன்றைய இந்த வருகை பாடலை நாம் பாடுகின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போனே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இப்படி இரு கரம் விரித்தவராய், இதயத்தில் சுமந்தவராய் உன்னை அழைக்கின்றார். நீ வா, சுமை தாங்கியாம் இயேசு நான் இருக்கிறேன், உன்னுடைய சுமைகளை இறக்கவை. அழகான பாடல். பிரியமானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் பெருந்தொற்றால் வரக்கூடிய தாக்குதல் காரணமாக வரக்கூடிய மிக முக்கியமான சுமைகள் மொத்தம் 2. முதல் சுமை தனிமை என்ற சுமை. நாம் எல்லோருமே சமூகமாக, குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். தொடக்கத்திலே மனிதன் இவன் தனிமையாக வாழ்வது நல்லதில்லை என்று சொல்லி ஒரு துணையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது, உன்னுடைய சந்நிதியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மண்ணுகளைப் போல் நான் பலகி பெருகி ஆசீர்வதிப்பேன். ஆக கடவுளுடைய விருப்பம் என்பது நாம் எல்லோருமே சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நாம் எல்லோருமே பல நேரங்களில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அடுத்தருடைய கையை தொட முடியாத ஒரு சூழ்நிலை, பக்கத்திலே போக முடியாத சூழ்நிலை. ஏன் இது இன்று மட்டுமில்லை, இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. தொழுநோயாளி ஒரு தொழுநோய் என்று வந்துவிட்டால் அந்த சமூகம் அவரை ஒதுக்கி வைத்துவிடும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த தொழுநோயுடைய சுமையை தன்னிடம் தாங்கிக் கொள்ள அவரே செல்கின்றார். தனிமைப்படுத்தப்பட்ட அந்த மனிதனை தேடி சென்று சுகப்படுத்தி தனிமை என்ற அந்த சுமையை அவனிடமிருந்து இறக்கி வைக்கிறார். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்விலே
உன்னுடைய தனிமை என்ற சுமையை நான் இறக்கி வைக்கிறேன், நான் அந்த சுமையை தாங்கக்கூடிய சுமை தாங்கியாக மாறுகிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு ஆண்டவர் நம்ம ஒருவரிடம் சொல்லுகின்றார். இரண்டாவதாக, இந்த கொரோனா தொற்றின் காரணமாக வரக்கூடிய இரண்டாவது சுமை விரக்தி. விவிலியத்திலே ஒரு அழகான ஒரு நிகழ்வு, எலியா இறைவாக்கினரை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். எலியா இறைவாக்கினர் ஜெபித்தார், வானத்திலிருந்து நெருப்பு வந்தது. 1 அரசர் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அதே எலியா இறைவாக்கினர் முழந்தால் படியிட்டு ஜெபித்தார், வானத்திலிருந்து மழை பெய்தது. அப்படிப்பட்ட பலம் நிறைந்த அந்த இறைவாக்கினர் ஒரு சூழ்நிலையிலே அவர் விரக்தியின் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார், விரக்தி அடைகின்றார். ஏன்? இசபேல் என்ற அரசி என்ற பெண் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். எலியா விரக்தி அடைந்து ஆண்டவர் நோக்கி கதறுகிறார், ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா இறைவாக்கினர் யாவை கடவுள் நோக்கி ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை ஆண்டவராகிய கடவுள் விரக்தியில் எலியாவை அப்படியே விட்டுவிடவில்லை, அவருக்கு அந்த விரக்தியிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். விரக்தி என்ற அந்த வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, சுமையிலிருந்து கடவுள் விடுதலை கொடுக்கின்றார். ஆம், எலியா இறைவாக்கினருக்கு விடுதலை கொடுத்த அந்த நிலையிலே 1 அரசர் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 40 நாட்கள் இரவும் பகலும் அந்த எலியா இறைவாக்கினர் நடந்து முரேபு என்ற மலையை அடைந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் கூட அன்புக்குரியவர்களே, இந்த விரக்தி என்ற அந்த சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று எலியாவை எப்படி யாவை கடவுள் தேற்றினாரோ அதே போல இன்றும் நம் ஒவ்வொருவரையும் தேற்ற ஆண்டவர் காத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு விதமான சுமைகளை நாம் தாங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அழைக்கின்றார், வந்து என்னில் இளைப்பாறு, சுமை சுமந்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயா, என்னிடவா, உன்னுடைய சுமைகளை என்னில் இறக்கவை, சுமை தாங்கியாக நான் இருக்கிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அழகான ஒரு சாட்சிய பகிர்வை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக ஒரு சகோதரி அனுப்பியிருந்தார்கள். ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்த ஒரு இந்த மெசேஜை அனுப்பியிருந்தாங்க. 6 மாதமாக இதய படபடப்பு காரணமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பல டெஸ்ட்டுகள் எடுத்தோம், பல மருத்துவமனைக்கு சென்றோம். இறுதியாக என்னுடைய கணவர் ஒரு வேண்டுதல் வைத்திருந்தார். அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருஇருதய ஆண்டவருக்கு திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று பொருத்தனை செய்து அவர் ஜெபித்திருந்தார். லாக்டவுன் வந்ததால் ஆலயங்களுக்கு சென்று திருப்பலிக்கு, அதாவது வெள்ளிக்கிழமைகளில் திருப்பலியில் போய் பங்கேற்று ஜெபிக்க முடியவில்லை. அப்போது தான் நம்முடைய பாடல் பாடுகிற தினேஷ் அவர்கள் அனுப்பிய அந்த லிங்கிலிருந்து நான் அந்த திருப்பலியிலே நான் பங்கேற்றேன். குறிப்பாக நற்கருணை ஆண்டவரை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அந்த குணமளிக்கும் சிறப்பு ஜெபத்திலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன். எனக்கு ரொம்ப ஹீலிங்காக இருந்தது. நான் என்ன ஜெபித்தேனோ அது எனக்கு அப்படியே நடந்தது. எனக்கு நிதான் ரிசல்ட் வந்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன். உண்மையிலேயே திருப்பலியினுடைய உண்மையான மகத்துவத்தை ஆற்றலே நான் உணர்ந்திருக்கிறேன். தயவு செய்து இந்த ஆன்லைன் திருப்பலியை தயவு செய்து ஃபாதர் விட்டுறாதீங்க, இந்த ஹீலிங் ப்ரேயரை விட்டுறாதீங்க என்று அந்த சாட்சிய பகிர்வை என்னோடு பகிர்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நமக்கு நிறைய சுமைகள் துன்பங்கள் வருகிற பொழுது நாம் யாரை நாம் தேடி செல்கிறோம்? பல நேரங்களில் நம்ம மந்திரவாதை தேடி செல்கிறோம், தாயத்தை வாங்கி கட்டுவோம். ஒரு சிலர் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்போம். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் என்னென்னா, யாரெல்லாம் அது செய்யக்கூடாது அதை கூட அவங்க கூட இதை செய்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார், உன்னுடைய வாழ்வில் நீ சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறாயா, என்னிடவா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு சுமை தாங்கியாக இருக்கக்கூடிய இயேசுவிடம் நம்முடைய சுமைகளை இறக்கி வைப்போம். அந்த சுமைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர தொடர்ந்து இந்த நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என்
நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது மாநில பலி எல்லாம் இல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாகு இவற்றை மாற்றி அருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையின்றி ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் கொடையாலையும் நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பதும் ஆட்சிமையை மிகுதிப்படுத்தாதினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி அறிக்கிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கடவுளின் குரல் நமக்கு தெரியுமா? இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே. மோசேக்கு யாவை கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். தன்னுடைய பெயரை அறிவித்தார். மோசே கடவுளோடு பேசினார், கடவுளுடைய குரலை கேட்டார். இந்த நேரத்தில் கடவுளுடைய குரல் நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார், நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா? சாமுவேல் இறைவாக்கினர் ஆண்டவரோடு பேசினார். ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே, நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துல கடவுளோடு நாம் பேசுகிறோமா? ஆண்டவர் தம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்ப்போம். ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறாயா? என்னிடவா, உன்னுடைய சுமைகளை இறக்குவை, நான் இருக்கிறேன். சுமை தாங்கியாக, உன்னுடைய வாழ்விலை சுமை தாங்கியாக நான் இருக்கிறேன்.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற அந்த சுமைகள் என்ன? கடன் பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, திருமண தடைகளா, குழந்தை வாக்கியம் இல்லையா, குடும்பத்துல பிரச்சனையா, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களா, பிரிந்திருக்கிறீர்களா, உங்களுடைய வாழ்வில தனிமை விரக்தி என்ற சுமையை நீங்கள் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அழைக்கிறார். பல்வேறு விதமான நோய் நொடிகளை நீங்கள் தாங்கி சுமைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடவா, உன்னுடைய சுமைகளை இறக்கி வை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுமை தாங்கியாம் இயேசுவில் இளைப்பாறுவோம். வாருங்கள், வந்து இளைப்பாருங்கள். இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர்களை இளைப்பாறுவோம், இயேசுவில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையின் நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ சுமைதாங்கியாம் நம்மே சாண்டவர், வாருங்கள் வந்து இளை பாருங்கள் என்று சொல்லுகிற தேவன், இருக்கின்றவராக இருக்கிற தேவன் இவர்தான். நம்மை சந்திக்க, நம்மோடு உரையாட, நம்மை ஆசிர்வதிக்க, நம்முடைய சுமைகளை அவர் மேல் தாங்க இது அந்த நற்கனை அப்படி வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்தலை பங்கேற்க அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத
அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மன நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு எங்களுக்கு பயணங்கள் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உன்னை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உமது ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.